ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வர பாலக்கோடு தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்க இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, ஜக்கசமுத்திரம், மகேந்திரமங்கலம் இந்த மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. வெள்ளிசந்தை, மகேந்திரமங்கலம், ஒகேனக்கல் அருவி அமைஞ்சிருக்கிற தொகுதியும் கூட. விவசாயம் தான் இங்க இருக்கிற மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. தமிழகத்திலேயே அதிக தக்காளி சாகுபடி பகுதியா இருக்கிற பாலக்கோடு பகுதியில விவசாயம் முக்கியமா இருக்கு. தொகுதியில பார்த்தா 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி 1,16,722 ஆண் வாக்காளர்களும் 1,14,057 பெண் வாக்காளர்களும் 18 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,30,797 வாக்காளர்கள் இருக்காங்க. 1967 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர பாலக்கோடு தொகுதியில அதிமுக அதிக முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 9 முறை தொகுதியை வசமாக்கியிருக்கு. திமுக 2 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கோட்டையாவே இருக்கு. 2001 தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த KP அன்பழகன் தொகுதியை திமுக கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. அதுல இருந்து தொடர்ச்சியா 5 முறை தொகுதியில போட்டியிட்டு வெற்றியை வசமாக்கி இருக்காரு KP அன்பழகன். 2021 தேர்தலில் தமிழக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சராக இருந்த KP அன்பழகன் போட்டியிட்டாரு. அவருக்கு எதிராக PK முருகனை திமுக களமிறங்கி இருந்துச்சு. தொகுதியில 1,10,070 வாக்குகளை வாங்கி 28,100 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு KP அன்பழகன். அவரை எதிர்த்து போட்டியிட்ட PK முருகன் 81,970 வாக்குகளை வாங்கி தோல்வி அடைஞ்சாரு. பாலக்கோடு KP அன்பழகன் கோட்டைன்னு அரசியல பேசப்படுற இந்த தொகுதியில 2001 விட்டதை பிடிக்க திமுகவும் தீவிரம் காட்ட யார் யார் போட்டியிட போறாங்கன்ற எதிர்பார்ப்போடு நகருது பாலக்கோடு தேர்தல் களம். காரிமங்கலத்தில் நீண்ட நாள் கோரிக்கையா கோர்ட்டு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது கோர்ட்டு வந்துருச்சுங்க. அதுக்கு நிரந்தர கட்டணம் காரிமங்கலம் டவுனை விட்டுட்டு வெளியில எடுத்துட்டு போறதா ஒரு தகவல் வருதுங்க. பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால காரிமங்கலம் பேரூராட்சிக்குள்ளேயே கோர்ட்டு பில்டிங் நல்லா இருக்குங்க. காரிமங்கலத்தை தாலுகாவா தரம் உயர்த்தி இருக்கிறாங்க. தரம் உயர்த்தினதுக்கு அப்புறம் ட்ரெஸரி இங்க கிடையாது. எதா இருந்தாலும் நாங்க பாலக்கோட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. மேலும் பாலக்கோடு தாலுகா மருத்துவமனையா காரிமங்கலம் மருத்துவமனையை தரம் உயர்த்தணும். காவல் நிலையம் இருக்கு. ஆனா காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல மினி காவல் நிலையம்னு ஒன்று இருக்கு. அங்க காவலர் பற்றாக்குறையால அங்க சரியான பராமரிப்பு இல்லை. அங்க இருந்த இங்க வாகன திருட்டு அதிகமா இருக்குது. அவங்க அங்க காவலர் இருந்தாக்க அது கொஞ்சம் முறைப்படி தடுக்கலாம், கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு தாலுக்கால தீயணைப்பு வண்டி பாலக்கோட்டில் இருக்கு, காரிமங்கலத்தில் இல்லை. திடீர்னு இங்கே காரிமங்கலத்தில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா வரத்துக்கு பாலக்கோட்ல இருந்து வண்டி வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு இங்கே எல்லாமே பிரச்சனையாயிருது. காரிமங்கலத்தில் வண்டி இருந்தால், தீயணைப்பு வண்டி நிலையம் இருந்தால் இங்கே மக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம இளைஞர்கள் எல்லாம் பெண்கள்லாம் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. வெளி மாநிலம் ஒசூர் லைன் போகிறாங்க. அதே நம்ம பல நாள் கோரிக்கை தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தொழில் போடும். அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான தொழில் ஆக்க முடியும். தருமபுரி மாவட்டத்தில் வறட்சி மாவட்டம்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வறட்சி மாவட்டத்துக்கு எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சி புரியக்கூடிய வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், தருமபுரி மாவட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில்லாத ஒரு அரசாக தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays,
South India's #1 travel brand.